வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் சட்னிங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சட்னிக்கு புளிப்புக்கு புளி மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நல்லா புளி சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தம் செஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பூண்டு 7 சின்ன பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் சின்ன வெங்காயமும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. அடுத்தது இதில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் அளவுக்கு வருங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே இந்த எண்ணெயிலே பீட்ரூட் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் குறைவான தீயில வச்சு பீட்ரூட்டை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் பீட்ரூட் தோசை செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு அதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியை வச்சு நம்ம சாதமும் கிளறி சாப்பிட்லாம். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டுருங்க. இப்போ இந்த தாளித்ததை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.